தேவையில்லை. டைப் லைன் டைப் பண்ணுங்க. எல் இல்லையா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் 0, 0 என்று போடுங்க. அப்புறம் என்ன இருக்கு? 40 mm லென்த். இப்போ 40 கமா கமா கிடையாது, இது கமா போட வராது. எஸ்கேப், மறுபடியும் லைன் எல் போடுங்க. என்டர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 0, 0 என்டர். வெயிட் பண்ணுங்க. அதுக்கடுத்து 40 mm 40 டைப் பண்ணுங்க. இந்த ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணுமாக்கா அதுக்கே ஷிஃப்ட் எடுத்துருங்க. இப்போ வந்து 0 டிகிரி போடுங்க. 0 என்டர். 40 mm வந்துச்சா? அடுத்து ஒரு 10 mm மேலே போகணும். அந்த படத்தை பார்த்து வரையணும். இது பார்த்து இந்த படத்தை பார்த்து வரையணும். 10 mm மேலே போகணுமா? அப்போ என்ன பண்ணணும்? 10 டைப் பண்ணுங்க. 10 அந்த ஷிஃப்ட் ஏரோ போட்டு இந்த பேக் ஏரோ போட்டிங்களா? இதுக்கப்புறம் வந்துட்டு 90 டிகிரி. அதுக்கடுத்து என்னது? 30 mm ஹரிசாண்டலாக வரணும். 0 டிகிரி 30 ஷிஃப்ட் ஏரோ 0 டிகிரி. அடுத்து வந்து எவ்வளோ போகணும்? 30 mm போகணும். இந்த 30 mm 30 ஷிஃப்ட்டு 90 டிகிரி. அதுக்கடுத்து டோட்டலாக வந்து 70 mm 70 ஷிஃப்ட்டு ஏரோ 180 டிகிரி 180 டிகிரி என்டர். அடுத்து சி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. சி க்ளோஸ். இப்போ சர்க்கிள் கமாண்டுக்கு சி கொடுங்க. அந்த சர்க்கிளோட ஆரிஜின் என்னது? அங்கேருந்து வந்து 10 + 20 20. அப்போ 20 எக்ஸ் வந்து 20 20, 25 25. அடுத்து வந்து இப்போ வந்து இங்கே என்ன டிஃபால்ட்டாக கேட்டிருக்கு? இங்கே டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னு பார்க்கணும். ரேடியஸ் இருக்குது, அதனால் டயாமீட்டர் போடணும்னா டி டைப் பண்ணுங்க. டி என்டர். இப்போ டயாமீட்டர் வந்து எவ்வளவு? 20 mm 20 டைப் பண்ணுங்க. என்டர். ஓகே. அடுத்து இன்னொரு சர்க்கிள் சி போடுங்க. சி என்டர் போடுங்க. இப்போ ஆரிஜின் வந்து எவ்வளோ வரணும்? அங்கே வருங்க. 25 மொதல் போட்டோமா? மொதல் 10 + 10 20 போட்டோமா? அடுத்து ஒரு 10 + 10 ஆட் ஆயிருக்கு. அங்கிட்ட ஒரு 10 ஆட் ஆயிருக்கு. 30 ஆட் ஆயிருக்கு. அப்போ 50, 25 என்டர். இப்போ டி போட்டால் டயாமீட்டர் என்டர். இது 20 என்டர் வந்துச்சு. இப்போ டைமென்ஷன் கொடுங்க. ஒன்றா ஃபஸ்ட்டு டைமென்ஷன் கொடுங்க. லீனியர் டைமென்ஷன் அங்கே போயிட்டு லீனியர் டைமென்ஷன் கொடுத்துட்டு அந்த லாஸ்ட் பாயிண்ட்லேருந்து கரெக்டாக அந்த லாஸ்ட் பாயிண்ட்லேருந்து வெரி குட். கீழே என்ன கொஞ்சம் வெரி குட். அடுத்து என்ன கொடுத்துருக்கு? 70 mm கொடுத்துருக்கு. அங்கேருந்து கீழே கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் போதும். அடுத்து என்ன கொடுத்துருக்கு? 30 mm கொடுத்துருக்கு. அங்கேருந்து போய் இங்கே வரும். அடுத்து என்ன கொடுத்துருக்கு? சைடில் பண்ணுங்க. சைடில் இருக்குது தங்கத்தில் சைடில் 40 20. அதுக்கடுத்து சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து அந்த எட்ஜி வரைக்கும் அந்த கார்னர் வரைக்கும் மேலே விட்டு சரி விடுங்க. அதை விட்டு அடுத்து சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டும் இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் இன்னொரு சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் கொஞ்சம் மேலே கொண்டு போங்க. இப்போ கிளிக் பண்ணி போடுங்க. அடுத்து வந்துட்டு சர்க்கிள் சென்டர் பாயிண்ட்ல சர்க்கிள் சைடில் கொண்டு போங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் உயரமா கிளிக் பண்ணுங்க. ஓகே ஓகே. டபுள் கிளிக் பண்ணுங்க. அப்படி அது மாதிரி இதையும் பண்ணலாம். நீங்கள் இது வச்சுட்டிங்களா? இங்கேயும் இது இப்படி பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க.
அந்த மேலே அப்படி கொண்டு வைக்கணும். இங்கே வச்சு இந்த இதில் வச்சுக்கலாம். வந்துச்சா? இன்னொரு டைமென்ஷன் மிஸ்ஸிங்காக இருக்குல்ல, அதை நம்ம இந்த டைமென்ஷன் கொடுக்கலாம். இந்த 25 கொடுக்கணும்ல, கொடுங்க. டைமென்ஷன் லீனியர் இந்த ஏஜிலிருந்து இந்த சென்டர் பாயிண்ட் வரைக்கும் கொடுத்தா 25 இருக்கு. அந்த மாதிரி இது கொஞ்சம் இப்படி மெர்ஜான மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் தள்ளிக்கணும். எஸ்கேப் கொடுங்க. எஸ்கேப். அடுத்து வந்து இதை டபுள் கிளிக் பண்ணின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏரோ மார்க்கை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கமா போடுங்க, 2 போடுங்க, 2 ஹோல்ஸ் இருக்குது அது மாதிரி காமிச்சு போடும். எஸ்கே இது ஸ்பேஸ் ஹோல்ஸ் டைப் பண்ணுங்கள். கேப்ஸில் HOLES அவ்வளோதான். இப்போ இங்கே ப்ரெஸ் பண்ணுறோமா வந்துச்சு. இப்போ டிராயிங் வந்து இந்த மாதிரி கொடுத்த டிராயிங், ராங்காக கொடுத்த டிராயிங்கை ரைட்டாக ஸ்டாண்டர்டு ப்ராராக வரைஞ்சிட்டிங்க. Thank you for watching this video. Thank you for watching this video.